வெல்கம் டு மௌனி மீடியா. கங்கை அமரன். கங்கை அமரனை தெரியாதவங்க தமிழ் சினிமாவில் யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இவரே ஒரு மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர், இவர் ஒரு டைரக்டர். என்ன இது, இவர் டைரக்டரா? இவர் மியூசிக் டைரக்டர் தானே, இவர் டைரக்டர்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. இவர் தமிழ் சினிமாவுக்கு 19 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது வரைக்கும் இவர் நிறைய படங்களுக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த பாடல் வரிகளுமே உங்கள் மனசை கவர்ந்த பாடல் வரிகளாக தான் இருக்கும். பாடல் வரிகள்னா வைரமுத்து, கண்ணதாசன் இந்த மாதிரி பாடலாசிரியர்களை தான் நம்ம பார்த்துருக்கீங்க. ஆனால் இவர் ஒரு சிறந்த பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இவர் யாருன்னா இசைஞானி இளையராஜாவுடைய கூட பிறந்த தம்பி. அப்புறமா இப்போ ஃபேமஸ் டைரக்டராக இருக்கக்கூடிய விஜய்க்கு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற வெங்கட் பிரபுவுடைய அப்பா இவர். இவருடைய பசங்க காமெடி ஆக்டர் பிரேம்ஜி, இவருடைய அப்பா தான் இவர். இது வரைக்கும் 19 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த 19 படங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவருடைய பெருமைகளை சொல்லணும்னா, இவர் பாடல்கள் என்னென்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்றத ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, அதை நம்ம பார்க்க தேவையில்ல. ஆனால் இவர் பாடல்கள் எழுதுனது உங்களுக்கு தெரியணும். அவர் எப்பேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த பாடல்களை சொல்ல போகிறேன். இவர் 16 வயதினிலே படத்தில் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே சில்லென்ற காற்றே, இந்த சாங்கை இவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டை பிடிக்காதவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. அவ்வளவு பிரமாதமான பாடலை இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கிழக்கே போகும் ரயில் படத்துல பூவர சம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, இந்த பாடலை இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா முள்ளும் மலரும் அப்படின்ற படத்துல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடல், நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, இந்த பாடலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவள் அப்படித்தான் அப்படின்ற படத்துல உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை, இந்த பாடலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ரோசாப்பூ ரவிக்கைக்காரி அப்படின்ற படத்துல வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ, வண்டிச்சோல செம்பட்டனா, இந்த பாடலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பெரிய ஹிட்டான பாடல்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஜானி அப்படின்ற படத்துல காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, இந்த பாடலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. இது பழைய பாடல்களில் சிறப்பு மிகுந்த பாடல்கள்லாம் இவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ புதுசாக வந்த பாடல்களில் இவர் என்ன பாடல்கள் எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். அம்மன் கோயில் கிழகாலி படத்தில் எல்லா பாடல்களுமே இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா சின்னவர் அப்படின்ற படத்தில் எல்லா பாடல்களையுமே இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வில்லு பாட்டுக்காரன் அப்படின்ற படத்துலையும் எல்லா பாடல்களுமே இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னிப்பாவை என்று 7 ஸ்வரம் தான் பாடுமோ, இந்த பாடல். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை கொடுக்குது. இவ்வளவு சிறப்பான பாடல்களை கங்கை அமரன் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு ஆச்சரியத்தை கொடுக்குது. இப்ப புது படங்கள்ல கோவா படத்துல இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தில் உண்டான கனவிது, பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ, இந்த பாடலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா 2008 வெளிவந்த சரோஜா படத்துல கோடான கோடி அதில் குளிப்போம் விளையாடி, இந்த பாடலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அஜித்குமார் நடித்த மங்காத்தா படத்துல விளையாடு மங்காத்தா, இந்த பாடலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்திக் நடித்த பிரியாணி படத்துல எதிர்த்து நில் அப்படின்ற பாடலையும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் இவர் எழுதின குறிப்பிடத்தக்க பாடல்கள். இப்ப விஜயோட படத்துக்கும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. அது என்ன பாடல் அப்படின்றது இன்னும் தெரிய வரல. இப்ப இவர் டைரக்ஷன் பண்ண படங்களை பார்க்கலாம். 1982 கோழி கூவுது அப்படின்ற படத்தை தான் முதல்ல டைரக்ஷன் பண்ணாரு. 1983 கொக்கரக்கோ அப்படின்ற படம், 1984 பொழுது விடிஞ்சாட்சி, அதுக்கப்புறமா அதே வருஷம் தேவி ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் 1984
வெள்ளைப்புறா 1, அதுக்கப்புறமா 1987 எங்க ஊர் பாட்டுக்காரன், 1988 சர்க்கரை பந்தல், 1988 செண்பகமே செண்பகமே, அதுக்கப்புறம் அதே வருஷம் கோயில் ஓசை. இப்ப நம்ம பார்த்த இந்த 9 படங்களுமே ஆவரேஜா போன படங்கள் தான். அதுக்கப்புறமா இவர் யோசிக்கிறாரு, மிகப்பெரிய பேர் சொல்ற மாதிரி நம்மளுடைய படங்கள் எதுவும் வரல. அதுக்கப்புறமா 10வது ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ராமராஜனும் கனகாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க கரகாட்டக்காரன் அப்படின்ற படம். இந்த கரகாட்டக்காரன் படம் பட்டி தொட்டியெல்லாம் இட்டாச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா மியூசிக் வந்து இளையராஜா பண்ணியிருப்பாரு. அந்த பாடல்கள்லாம் எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறமா 1989 அண்ணனுக்கு ஜே அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறமா 1990 ஊரு விட்டு ஊரு வந்து அப்படின்ற படம். அதுக்கப்புறமா 1991 கும்பக்கரை தங்கையா அப்படின்ற படம். அதுக்கப்புறமா 1992 வில்லு பாட்டுக்காரன், 1992 சின்னவர். அதுக்கப்புறம் அதே வருஷம் பொண்ணுக்கேத்த புருஷன். அதாவது இதுவரைக்கும் சின்ன சின்ன நடிகர்களுக்கு தான் படம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய விஜயகாந்துக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்தை தமிழ் சினிமாவில் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாங்க. கோயில் காலை அப்படின்ற படம். அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா 1994 அத்தை மக ரத்தினமே. அதுக்கப்புறமா 1997 தென்மாங்கு பாட்டுக்காரன். அவ்வளவுதாங்க. இவர் லாஸ்டா டைரக்ஷன் பண்ண படம் 1997 முடியுது. அதுக்கப்புறமா இவர் எந்த படமும் டைரக்ஷன் பண்ணல. இவருக்கு இப்ப 76 வயசு ஆகுது. இவ்வளவு பங்களிப்பா கங்கை அமரன் தமிழ் சினிமாவுக்காக கொடுத்துருக்கிறாரு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அவருடைய அண்ணனுக்காக. தம்பி நான் இருக்கேன். வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் சர்ச்சையில் இருந்துச்சு, அதாவது கருத்து வேறுபாடு சண்டை. அதுக்கு இளையராஜாவுக்காக இவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. பேட்டியில என்ன கொடுத்திருந்தாருன்னா, எங்க அண்ணன்கிட்ட நீ மோதிரத்தை விட்டுரு, எங்க அண்ணா வந்து உன்னை வாழ வச்ச ஆளு, உனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆளு, நன்றி விசுவாசம்ன்றது வேணும், எங்க அண்ணாவை பத்தி தப்பா பேசுறதை இதோட நிறுத்திக்கோ, அவருக்காக அவருடைய தம்பி நான் இருக்கேன், இதுக்கு மேலனாக்கா நான் வேற மாதிரி பேச வேண்டியது வரும், அந்த மாதிரி வைரமுத்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாரு. எது எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு கங்கை அமரன் அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு கங்கை அமரன் அவர்களுடைய படங்கள், பாடல்கள், மியூசிக் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அது என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.